குழந்தையே, ஏன் இந்த அமைதி? உன் மௌனம் என் கருவறை சுவர்களை துளைக்கின்றது. யாரை உன் உயிர் என்று நினைத்தாயோ அவர்கள் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களா? உன் நம்பிக்கையை மூலதனமாக வைத்து உன்னை ஏமாற்றிவிட்டு இன்று ஏதுமே தெரியாதது போல அவர்கள் நகர்ந்து சென்றதைக் கண்டு உன் நெஞ்சம் கொதிக்கின்றதா? அம்மா, நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரிகிறது. இதோ உன் அன்னை மீனாட்சி உனக்கு பதில் சொல்கின்றேன். சற்று அமைதியாக என் குரலை கேள். குழந்தையே, இந்த உலகம் விசித்திரமானது. நீ ஒருவருக்கு அதிகமாக அன்பு காட்டினால் அவர்கள் உன்னை மதிக்க தவறுவார்கள். நீ ஒருவரை அதிகமாக நம்பினால் அவர்கள் உன்னை ஏமாற்ற துணிவார்கள். நீ செய்த தவறு என்ன தெரியுமா? மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் தெய்வங்களாக பார்த்ததுதான். துரோகம் என்பது உன்னால் விளைந்தது அல்ல, அது அவர்களின் வளர்ப்பு, அவர்களின் குணம். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது நஞ்சைத்தான் கக்கும். அதுபோல வஞ்சகம் நிறைந்த நெஞ்சங்களுக்கு நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அவர்கள் சமயம் பார்த்து உன்னை குத்தவே நினைப்பார்கள். இதில் வருத்தப்பட என்ன இருக்கின்றது? பாம்பிடம் நீ கடியை தவிர வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? யோசித்துப்பார் மகளே. இந்த துரோகத்தால் நீ எதை இழந்தாய்? பணத்தையா, புகழையா, அல்லது ஒரு உறவையா? உண்மையில் நீ எதையும் இழக்கவில்லை. உனக்கு தகுதி இல்லாத ஒரு உறவிலிருந்து, உன்னை சுரண்ட நினைத்த ஒரு கூட்டத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது. நீ அழுவது உன்னை விட்டு போனவர்களுக்காக அல்ல, நீ அவர்கள் மேல் வைத்த அந்த புனிதமான நம்பிக்கையை உடைத்ததற்காக. அந்த வழி எனக்கு புரிகிறது. ஆனால் அழுக்கு நீர் வெளியேறினால்தான் தெளிந்த நீர் உள்ளே வரும். உன் வாழ்க்கையில் இருந்த கசடுகள் இன்று வெளியேறிவிட்டன. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். உன் இதயம் எப்போது லேசாகிவிட்டது. உன்னை ஏமாற்றியவர்கள் இன்று சுகமாக இருப்பதாக நீ நினைக்கலாம். அவர்கள் சிரிப்பதைக் கண்டு உன் ரத்தம் கொதிக்கலாம். ஆனால் மகளே, பிரபஞ்சத்தின் விதியை யாராலும் மாற்ற முடியாது. யார் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுவடை செய்வார்கள். துரோகத்தை விதைத்தவர்கள் என்றுமே நிம்மதியாக தூங்க முடியாது. இன்று அவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் நாளை காலம் அவர்களை ஏமாற்றும் நான் பார்த்து கொள்கிறேன். மதுரையாலும் இந்த மீனாட்சியின் கண்கள் எதையும் மறப்பதில்லை. நீ பழிவாங்க துடிக்காதே. உன் கைகளை அழுக்காக்கிக் கொள்ளாதே. நீ அமைதியாக இரு. உனக்காக பேசவும் உனக்காக போராடவும் உன் தாய் நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இனி கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதே. உன்னை தள்ளிவிட்ட அதே இடத்தில் நீ மலையாக உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உன்னை பார்க்க அனுமதி கேட்டு வரிசையில் நிற்கும் நிலையை நான் உனக்கு தருவேன். உன் உழைப்பை தொடங்கு. உன் நேர்மையை விடாதே. எவன் ஒருவன் விழுந்த பிறகும் என் சன்னதிக்கு வந்து அம்மா நீ இருக்கிறாய் என்று நம்புகிறேனோ அவனை நான் கைவிடுவதே இல்லை. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் முகத்தில் புன்னகை பூக்கட்டும். துரோகம் உன்னை அழிக்கவில்லை, உன்னை ஒரு வைரம் போல செதுக்கியிருக்கின்றது. இனி உன் காலம் தொடங்குகிறது. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் நிழலாக நான் வருவேன். பயப்படாதே என் தங்கமே.